Hi viewers, welcome to Gami Talks. இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் படிப்பு, ஸ்கூலு, டியூஷன்னு எப்போவுமே குழந்தைங்கள என்கேஜாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருக்கிறத நம்ம அதிகமாக இப்போ கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த ப்ராப்ளம்க்கான ஒரு ஈஸி சொல்யூஷன் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தாங்க. ஸ்போர்ட்ஸ்னு சொன்ன உடனே நிறையா பேரண்ட்ஸு ஸ்போர்ட்ஸ்லலாம் சேர்த்தா நம்ம குழந்தைங்க படிக்கவே மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பட் குழந்தைங்களுக்கான சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடியை என்ஷூர் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்போர்ட் மட்டும்தான். அது மட்டும்தான் அவங்கள கான்சென்ட்ரேஷனாகவும் டிசிப்ளின்டோடையும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Talent win games, but teamwork and intelligence win the championship. வேர்ல்டுலேயே ஒலிம்பிக்கில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேமாக இருக்கக்கூடிய அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200 கண்ட்ரீஸில் பாப்புலராக இருக்கக்கூடிய பேஸ்கெட் பாலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. Let me introduce Mr. Ibrahim. Vanakkam. Vanakkam sir. And Mr. Mahesh. Vanakkam sir. And Mr. Mari Selvam. Vanakkam sir. And Miss Divya. Vanakkam ma'am. ஸோ இப்போது பேஸ்கெட் பாலோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, எப்படி அவங்களோட ட்ரைனிங் செக்ஷன்ஸ் இருக்குது, இதை எல்லாத்தையும் பற்றி நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 3 ஸ்கில்லு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிபிளிங், பாசிங் அண்ட் ஷூட்டிங். இந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த கேமை கற்றுக்கலாம். பாயிண்ட்ஸ் எப்படி ஷூட் பண்ணுறதுன்னா டீமுக்கு 5 பேர், அப்படி ஏபின்னு 2 டீம் இருந்தால் இங்கேருந்து டேக்கிள் பண்ணி நம்ம அங்கே போய் ஆப்போனண்ட் பேஸ்கெட் பண்ணால் 2 பாயிண்ட். இப்படி குறிப்பிட்ட டைமில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ, யார் அதிகமான ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த டீம் த வின்னர். டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 48 மினிட்ஸு. அதை 4 குவார்ட்டராக பிரித்து 12 நிமிஷமாக விளையாடுவாங்க. இன்பிட்வீனில் பால் அவுட் போகிறது, ஃபவுல் ஆகும்போதெல்லாம் அந்த கிளாக் ஸ்டாப் பண்ணுறதுனால ஒரு கேம் வந்து 2 மணி நேரம் நீடிக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. நல்ல அந்த ஓடும் திறன்னு சொல்லுவாங்கள்ல, நல்ல ஸ்ப்ரிண்ட், அந்த மாதிரி நல்ல ஸ்டாமினா இருக்கணும், ஸ்கில்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும், டேக்கிளிங் தெரியணும், எப்படி எதிரணியை ஏமாற்றி கொண்டு போய் பேஸ்கெட் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. பேசிக் ரூல்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ட்ரிபிளிங்கில் டபுள் ட்ரிபிள்னு சொல்லுவோம். ஒரு டைம் ட்ரிபிள் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிபிள் பண்ணால் இட்ஸ் கால் டபுள் ட்ரிபிள், அது பண்ணக்கூடாது. அப்புறம் மூவிங் வித் பால்னால் வயலேஷன், அது பண்ணக்கூடாது.
இந்த 3 பாயிண்ட் லைன் இருக்குது, இங்கேருந்து நம்ம அதுக்கு வெளியிலேருந்து நம்ம ஷூட் பண்ணால் we will get 3 பாயிண்ட் ஃபார் ஒரு ஷூட்டுக்கு 3 பாயிண்ட்டு. அண்ட் உள்ளே போய் ஷூட் பண்ணால் 2 பாயிண்ட், எங்கேருந்து ஷூட் பண்ணாலும் 2 பாயிண்ட் ஒரு ஷூட்டுக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தெரியும் நமக்கு, அந்த உள்ள நம்ம கரெக்ட் ரிங்கு கீழே தனி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அங்கே வந்து ஆப்போனண்ட் பிளேயர் டீமுக்குள்ளே போய் நம்ம மோர் தென் 3 செகண்ட் நின்னோன்னா இட்ஸ் கால் 3 செகண்ட் வயலேஷன். அதுவும் ஃபவுல் தான், இட்ஸ் நாட் அலவுட், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதாவது அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு அலவுட் உண்டு, அங்கேயே போய் நம்ம ரொம்ப நேரம் நின்று பாலை ரிசீவ் பண்ணால் இட்ஸ் அ ஃபவுல், கைண்ட் ஆஃப் ஃபவுல். சேமே நம்ம டீம் ஆப்போனன்ட் டீமுக்கு என்ட்ரு ஆகிட்டு மறுபடியும் பால் மைனஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது இருந்தால் இட்ஸ் நாட் அலவுட், இட்ஸ் ஃபவுல். லைனுக்கு வெளியே சைட் லைன் மேன் அவுட் ஆனாலும் பால் அவுட்டு ஆனாலும் இட்ஸ் அவுட் த்ரோ தான், அதுவும் ஃபவுல் தான். பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு 5+5, 5ங்கிறது மெயின், 5 சப்ஸ்டியூட் இருப்பாங்க. நம்ம எந்த டைம் வேணாலும் அந்த சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைக்கும் போது பிளேயர் இன்ஜுரி ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். சம்டைம் அவனுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்னா நம்ம மெயின் பிளேயரை கூப்பிட்டுட்டு சப்ஸ்டியூட் பிளேயரை உள்ளே இறக்கிக்கலாம் வித் ரெஃப்ரி பர்மிஷன். அது ரொம்ப முக்கியம். டேபிளில் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு when the ball is out நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் வித் ரெஃப்ரி பர்மிஷன். பெனால்ட்டி பார்த்தா நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ஃபவுல் நடக்கும்போது you will get a penalty shoot அப்படின்னு நமக்கு ஃப்ரீ த்ரோன்னு கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் டீம் ஃபவுல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஃபவுல் ஒரு மேன் வந்து 5 ஃபவுல் பண்ணால் அந்த பிளேயர் வில் பி அவுட், சென்ட் அவுட். டீம் ஃபவுல் ஒரு 7 ஃபவுலுக்கு மேலே ஒவ்வொரு ஃபவுலுக்கும் ஃப்ரீ த்ரோ தருவாங்க. ஃப்ரீ த்ரோங்கும்போது அது ஒரு இந்த ஏரியாவிலேருந்து அந்த பர்டிகுலர் பிளேயர் 2 ஷூட் ஃப்ரீயாக ஷூட் பண்ணிருக்கணும். அந்த ஒவ்வொரு த்ரோவுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அந்த கிடைக்கும் ஃப்ரீ த்ரோ. இந்த லொக்காலிட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்மாஸ்பியரு, இந்த மாதிரி ஃபென்சிங், ஃபெட்லைட் ஃபெசிலிட்டியோட இவ்வளோ பெரிய ஒண்டர்ஃபுல் ஸ்டேடியம் வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் நமக்கு மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் கோர்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போது நம்ம ஸ்கூலில் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஸ்டடி மட்டும் கிடையாது, அதுபோக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நல்லா இருக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக சார் வந்து இந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு பண்ணதுனால பசங்களோட மென்டாலிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் கரெக்டாக இருக்கிறாங்க, அதுபோக ஸ்டடிலையும் அவங்க பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. பசங்க மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கோர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால வந்து இப்போது கேர்ள்ஸும் டெய்லி ஈவினிங் மார்னிங் இந்த மாதிரி செஷனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண டெய்லி வராங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மற்ற கேம்ஸு எடுத்துக்கும் போது அதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துக்கும் போது அதுக்கு எக்ஸ்பென்சிவ் அதிகமான ஒரு கேமு. இருந்தாலும் இந்த நேரத்தில் நமக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணி பேஸ்கெட் பால் கொடுத்ததுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் எஜுகேஷன் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் ஸ்போர்ட்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப். கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டு அவங்களோட ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு உதவும். இது மூலிமா எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். உங்களோட குழந்தைகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்கள ஈடுபடுத்தி ஒரு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்துங்க. தேங்க்யூ. Basketball is a beautiful game when 5 players on the court play with one heartbeat. ஆமாங்க, பேஸ்கெட்பால் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சார் சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் எஜுகேஷன் மட்டும் இல்லை, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னார். ஒரு குழந்தை தன்னை ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணிக்கும் போது அவன் தன்னோட ஆப்போனண்ட்டை எப்படி டேக்கிள் பண்ணணும், அவனுக்கான கோலை செட் பண்ணி எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும், யுனைட்டி அண்ட் டீம் ஒர்க் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு எவ்வளோ முக்கியம், இந்த மாதிரி நிறைய லைஃப் ஓரியன்டான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை அவன் கற்றுக்கிறான். ஆஸ் அ மெம்பர் ஆஃப் கேமிடாக்ஸ் என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம குழந்தைங்களை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம கேமிடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.